சிறிய இடைவேளையின் பின் இணைந்திருக்கிறோம். இது டியோ குரூப் அனுசரணையில் இடம்பெறும் கலந்துரையாடல் ஒன்று அரை மணி நேரத்திற்கு. இன்றைய தினமும் எங்களோடு இணைந்திருக்கிறார் டியோ குரூப்பின் பிரதம செயற்பாட்டு அதிகாரி ஜெயரஞ்சன் யோகராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஆரம்பத்திலேயே ஒரு முக்கியமான கேள்வியோடு நகரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். டியோ குரூப் தினம் தினம் வளர்ந்து கொண்டிருக்கிறது, தினம் தினம் புதிய பரிமாணங்களை கண்டு கொண்டிருக்கிறது. இந்த குறுகிய காலம் என்று சொல்ல முடியாது, ஒரு சில பிராண்ட் இப்ப ஃபயர்வே போன்றவைகள் நீண்ட காலமாகவும், புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த கிரீம் போன்றவை குறுகிய கால முன்னேற்றத்தையும் ஒட்டுமொத்தமாக முன்னேற்றத்தை கண்டுகொண்டே இருக்கிறீர்கள். இந்த முன்னேற்றத்தினுடைய வெளிப்பாடை எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இந்த முன்னேற்றம் என்பது ஒரு தனி மனிதனுடைய முயற்சி மட்டுமல்ல, இது ஒரு குழு, டீம் ஒர்க். இப்பொழுது என்னோடு இணைந்து கொள்வார் இன்னும் சொற்ப வேளையிலே ஃபயர்வே இன்ஜினியரிங் உரிய பிசினஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர் அல்லது வணிக விரிவாக்க முகாமையாளர் விக்டர் ராம்சே. இப்ப ஃபயர்வே என்றது இதுதான் தாய் கம்பெனி ஆக 2010ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட. ஏனையவை நீங்கள் சொன்னது போல குறுகிய காலத்தில் முன்னேற்றங்கள். இந்த முன்னேற்றங்கள் நாங்கள் திட்டமிட்டு ஆராய்ந்து பொருட்களை அறிமுகப்படுத்தினோம். எடுத்தெடுப்பிலே தீர்மானம் எடுக்கின்றவர்கள் அல்ல நாங்கள் பல விடங்கள். இப்ப கிரீம், இந்த கிரீம் வகைகள் நான் ஏற்கனவே மீண்டும் ஒருமுறை ஞாபகப்படுத்துகிறேன். உங்களுக்கு மேலதிக தகவல்களுக்கு நீங்க தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ளலாம். இந்த பிரத்யேக முக கிரீம் வகைகள் எல்லாம் சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்டவை. இவற்றின் சந்தை விலை இன்னும் ஒரு நிறுவனம் இதனை ஏற்கனவே அறிமுகப்படுத்தியிருக்கு. இது போன்ற அவற்றின் விலைகள் 7,000 ஆரம்பமாகிறது அந்த கிரீம் வகை. இப்போ நான் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே பெண்கள் பலருக்கும் அது தெரிந்திருக்கும். நான் அந்த நிறுவனத்தின் வியாபார குறியீட்டை சொல்ல விரும்பவில்லை. எங்களுடைய நிறுவனம், எங்களுடைய அடிப்படை கட்டணமே 2,500 ஆரம்பமாகும். அப்ப வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. அந்த வித்தியாசத்தை நாங்கள் உங்களுக்கு சொல்றோம். அது உண்டு. மற்றது ஸ்பைசஸ் எங்களுடைய பிரதான ஏற்றுமதி பொருள். இந்த விடயங்கள் கூட நாங்கள் எங்களுடைய மாத்தளையில் பல நிலங்களை வாங்கி, இப்பொழுதும் நாங்கள் 2 புதிய நிலங்களை வாங்கியிருக்கிறோம். அதனை பண்படுத்தி வேலியிட்டு சரியாக பண்படுத்தி தேவையான இடங்கள் துளைகளிட்டு அவற்றுக்கு பயிரிடுகின்ற வேலை திட்டங்களை நாங்கள் முறையாக செய்து கொண்டு வருகிறோம். அதற்காக வேண்டி நாங்கள் இந்த நிலங்களை பார்ப்பதற்காக ஒரு அக்ரோனமிஸ்ட் அல்லது அக்ரிகல்ச்சர் பிளான்டேஷன் ஓஐசி என்ற ஒரு ஆளை நாங்கள் நியமித்திருக்கோம். அப்ப அவர் பெருந்தோட்டங்களுக்கான ஆபீசர் இன்சார்ஜ். எனவே அந்த பிரிவு அப்படியே நல்ல முறையில் பரிபாலிக்கப்படுகிறது. இது தவிர ஃபயர்வே இன்ஜினியரிங், இந்த கிரீம், இந்த ஸ்பைசஸ், இப்பொழுது டியோ பீனட்ஸ். இன்று கூட எங்களுடைய வியாவுஸ் பற்றிய விளக்கத்தை திரு விக்டர் ராம்சே தெரிவிப்பார். அங்கு இன்னொரு வேலை திட்டம் நடக்கிறது. நான் ஏற்கனவே நான் காண்பிச்சிருப்பேன் டியோ பீனட்ஸ். அந்த பீனட்ஸ் ஒரு ஆர்டர் துபாயிலிருந்து வந்திருக்கு. அப்ப நாங்கள் பெருமளவில் செய்ய வேண்டும். அப்ப அதை சரியான வெப்பநிலையில வச்சு அதனை பொறிக்கிறது எல்லாமே வெப்பநிலை இருக்கணும். அந்த வெப்பநிலைகள் எல்லாம் அந்த டியோ பீனட்ஸ் பின் பக்கத்திலே விபர கொத்தா விளங்கப்படுத்தி இருக்கு. அதுல எவ்வளவு கார்போஹைட்ரேட் இருக்கிறது, எவ்வளவு கொழுப்பு இருக்கிறது, எல்லா சத்துக்களும் போட்டு அங்க போடப்பட்டிருக்கும். அப்ப எனவே அந்த விவரங்களுக்கு ஏற்ற வகையிலே நாங்கள் அதனை உருவாக்க வேண்டும், தயாரிக்க வேண்டும். அது இன்று நடக்கிறது. பேக்கெட்டிங் என்றது பேக்கேஜிங்கும் அந்த வேர்ஹவுஸிலே நடக்கும். எனவே அது கலனியில் இருப்பதனால் அங்கிருந்து ஷிப்மெண்ட்டுக்கு போறது ஈஸி. அதான் நாங்க கலனியில் அந்த வேர்ஹவுஸை வைத்திருக்கோம். களஞ்சி சார் அது மிகவும் விசாலமானது. அதிலே 5 போத்தலும் இருக்கிறது, ஏர் கண்டிஷன் யூனிட்ஸும் இருக்கிறது. இந்த டியோ பீனட்ஸ் எங்களுடைய ஏஎம்சிக்குரிய ஏற்றுமதி பொருட்களும் அங்கே தேக்கி அல்லது களஞ்சியப்படுத்தப்பட்டு சரியான சுவாத்திய நிலையிலே வைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது எங்களுக்கு மிகவும் பெருமையோடு கூறிக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம், இந்த வேர்ஹவுஸ் என்பது PHI பப்ளிக் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் இலங்கையின் சுகாதார திணைக்களத்தினால் எங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. மிகவும் சுத்தமானது, சரியான விதிமுறைகளின்படி பின்பற்றப்படுகிறது என்ற சான்றிதழ் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் இங்கே மகிழ்ச்சியுடன் பெருமையுடன் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதே நேரம் அண்மையில் நீங்கள் இந்த KTX 007, KTX 150 அப்படின்ற ஒரு 2 வகையான இளைஞர்களுக்கு, ஆண் பெண் இருபாலாருக்கும் ஏற்ற வகையிலான பைக்குகளை அறிமுகப்படுத்தியிருந்தீர்கள். போன கிழமை பேசும்பொழுது அறிமுகத்தை பற்றி பேசினோம். ஒரு கிழமையில் அதனுடைய விற்பனை சேல்ஸ் எவ்வாறு அதிகரித்திருக்கிறது? சொல்ல இல்லாம இருக்குது. என்னென்ன அம்சி கன பேர் பார்த்து கட்டி பிடிச்சு கொண்டிருக்கிறாங்க அந்த மோட்டார் சைக்கிள். அப்ப நாங்க சொல்றோம், மோட்டார் சைக்கிள் நீங்க பார்க்கலாம் அந்த காட்சியில. அப்ப என்னண்டா நடந்திருக்கு, சுன்னாகத்துல நாங்க ஒரு ஷோரூம் வச்சோம். ட்ரிங்கோ எங்கட பிரான்சஸ்ல நீலாவணி பிரான்ச்லயும் ஒரு ஷோரூம் இது. இப்ப இந்த பைக் ஓட்டும் பொழுதுதான் அந்த கம்பீரம் தெரிகிறது. அப்ப இப்ப இதுல நாங்க பாவிக்கிற குறியீடு இப்ப அதுல 3 சொற்களை பாவிக்கிறோம். அப்ப ஸ்டைல், பவர், ஸ்டைல், சுதந்திரம். அது எங்களுடைய 3 சொற்கள் அந்த பைக்கு. பவர், ஸ்டைல், சுதந்திரம்.
அப்ப இந்த பைக்கை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? இப்போ ஏறி நின்று அதுல இருக்கைக்குல அதுல ஒரு கம்பீரத்தன்மை வரும். அப்ப இந்த இது ஒரு நாங்கள் டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்தாலும் எங்களுடைய வேலைகள் மிக அருமையாக முன்னெடுக்கப்படுகிறது. அப்ப நிலாவளியில் அந்த பிரான்ச்சில நாங்கள் இதுக்காக வேண்டிய ஒரு ஷோரூம் உருவாக்கியிருக்கோம். அந்த ஷோரூம்ல பல பைக், இப்ப இந்த பைக் வந்து KTX 150, அது KTX 150, அதே போன்று KTX 007. இப்ப எல்லாருக்கும் இந்த KTX இப்ப நீங்க சொன்ன உடனே பிரபலம் ஆயிட்டு. சில பேர் சொல்றாங்க இந்த பைக்கை வாங்காம நான் போக மாட்டேன் வீட்டுக்கு. அப்ப நாங்க இன்னும் செய்யலாது. இங்க பைக் எத்தனை பேர் கொடுக்கலும்? வந்தது 25 தான். 25 ஷோரூம்ல இருக்குது. 8 இப்ப ஏற்கனவே ஆர்டர் பண்ணி எல்லாம் முடிஞ்சு. அப்ப இது நாங்க டிஸ்ட்ரிபியூட்டர் ரைட்ஸ் எடுத்தாலும் அந்த கொண்டு வர்றவர்கள் சொல்றாங்க இது என்ன நீங்கள், நான் சொன்ன எங்களுடைய விளம்பரம், எங்களுடைய கூட்டு முயற்சி, இதுதான் எங்களுக்கு காரணம். அப்ப இந்த பிரான்ச்சுக்கு வர்றாக்கள் கிண பேர் இருக்கிறாங்க ஏற்கனவே. அப்ப வந்தவங்க இன்னும் பைக்கையும் வாங்கிட்டு போக பாக்குறாங்க. ஏனென்னா அந்த பைக்ல ஏறி ஒருக்கா இருக்கிறதே ஒரு கம்பீரத்தை கொடுக்குமா. அது சில பேருக்கு அது உண்மையிலேயே அது அப்படி ஒரு எண்ணம் இருக்கு. மனுஷனுக்கு எதுவும் அழகான ஒரு வாகனத்தின் மேல ஏறி பயணிக்கல தனக்கு 2 மடங்கு பவர் அல்லது ஒரு வலி வர்ற மாதிரி ஒரு எண்ணம் வரும். அதை நாங்க இந்த KTX 150லையும் KTX 007லையும் நாங்க உருவாக்கி இருக்கோம். பெண்களுக்கு வேறையா இன்னொரு பைக் இருக்கு. அந்த பைக்கையும் பார்த்தோன்னா அதுலயும் ஒரு கம்பீரத்தன்மை இருக்குது. இப்ப நான் நினைக்கிறேன் வடக்கு கிழக்குல கன பேர் பெண்கள் வந்து மோட்டார் சைக்கிள் ஓட்டுறாங்க. என்ன இப்ப நிச்சயமா அந்த பெண்களுக்கான மோட்டார் சைக்கிள் கன பேர் வாங்குறதுக்கு இப்ப முன் வந்திருக்காங்க. ஆண்களில் நீங்க நம்ப மாட்டீங்க, நடுத்தர வயது கொண்டவர்கள், வயதானவர்கள் கூட அந்த மோட்டார் பைக்குங்கிற KTX 007ஐயும் KTX 150ஐயும் ஒரு பதம் பார்த்தால் என்ன, எங்களுக்கும் அந்த ஆசை இருக்குன்னு தானே. ஆசை யாரதான் விட்டது? 50லும் ஆசை வரும், அப்படி தெரிய இருக்கு. 50லும் ஆசை வரும், 60லும் ஆசை வரும். ஆசை என்ன? அந்த வாகனத்தை ஓட்டி பார்க்கணும் இருக்கு. மோட்டார் சைக்கிள் ஓட்டினவங்க தான். அப்ப இது ஒரு அழகும், மற்றது எங்களுடைய வியாபாரத்துக்கு, எங்களுடைய நிறுவனத்துக்கு ஒரு முஸ்தாய்ப்பாக, ஒரு அலங்கரிப்பு பொருளாக, மிகவும் விளம்பர பொருளாக மாறி இருக்கிறது. மக்கள் எங்களை வந்து நாடுவதற்கான ஒரு விளம்பர பொருளாக மாறி இருக்கிறது என்று சொன்னால் பிழை இல்லை. இப்பொழுது 2 பிரான்ச், இனி மத்திய மாகாணத்தில் ஒரு பிரான்ச், மாத்தளையில் ஒரு பிரான்ச், ஷோரூம். இந்த பிரான்சஸ்ல தான் நாங்க ஷோரூம் உருவாக்குறோம். நாங்க எங்களோட காஸ்ட் கட்டிங் இருக்குது. நாங்க இதுக்கு ஷோரூம் சொல்லி வேறு ஒன்றும் நாங்க உருவாக்க போறது இல்லை. அந்த பிரான்ச்சுக்குள்ளேயே நாங்கள் ஒரு நல்ல அழகான ஒரு இடத்தை தெரிவு செஞ்சு அதை ஷோரூமா மாத்துறோம். அது மோட்டார் சைக்கிள் இருக்கும். அப்ப வர்றவர்கள் மோட்டார் சைக்கிளையும் பார்ப்பார்கள், எங்களுடைய திட்டங்கள், முதலீட்டு திட்டங்கள், அதே போன்று எங்களுடைய பொருட்களையும் பார்ப்பார்கள். பார்த்து எதை வாங்குவதென்று தெரியாமல் தடுமாறுகின்ற தன்மை இருக்கும். ஏன்னா எங்களுக்கு மோர் கிரீம் இருக்கிறது, கண்டிஷன் யூனிட் இருக்கிறது, 5A போத்தல்கள் இருக்கின்றன, அதே போன்று இந்த ஸ்பைசஸ் இருக்கிறது, அதே போன்று மோட்டார் சைக்கிளும் இருக்கிறது. இதுதான் எங்களுடைய சிறப்பு. இதுக்கு நான் நினைக்கிறேன் எங்களுடைய டீம் ஒர்க் உயர்மட்டத்தில் தலைவர், எங்களுடைய குழுமத்தின் தலைவர் திரு டிலான் மாஸ் ஜோசப் அவர்கள், அதே போன்று பணிப்பாளர் திருமதி கிறிஸ்டின் பெஞ்சமின் அவர்கள், அதே போன்று நம்முடைய பிரதம நிறைவேற்று அதிகாரி திரு சொனால குணவர்தன, நம்முடைய குழுவினரில் ஒருவர் இப்பொழுது நம்மோடு இணைவர் வணிக விரிவாக்கல் முகாமையாளர் திரு விக்டர் அம்சே, வணிக விரிவாக்கல் முகாமையாளர் மற்றும் ஒருவர் திரு சுரேஷ் பிரபாகர். இப்படி இந்த குழுவிலே பலர் இருக்கிறார்கள். ஒவ்வொருடைய கண்ட்ரிபியூஷனையும் நாங்கள் மிகவும் பெருமதியான ஒரு கண்ட்ரிபியூஷன் எடுத்து தான் நாங்கள் பார்க்கிறோம். தொடர்ந்து பேசுவோம். சிறிய இடைவேளையின் பின் இது ஆரம்பம் நிகழ்ச்சி டியோ குரூப்பின் அனுசரணையில் இடம்பெறும் கலந்துரையாடல். இடைவெளியின் பின் இணைந்திருக்கிறோம். டியோ குரூப்பின் அனுசரணையில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. விக்டர் ரம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார். 5A குழுமத்தின், அதாவது டியோ குரூப்பின் 5A அந்த பிரிவினுடைய வணிக விரிவாக்கல் முகாமையாளராக இருக்கிறார். உங்களையும் வரவேற்கிறோம். இந்த 5A செயற்பாடுகள் பற்றி அடிக்கடி யோகா அண்ணா சொல்லுவாரு, இதுதான் நடக்குது, இப்படி நடக்குது, அதுவும் அந்த மீள் நிரப்பல்கள் பற்றி எல்லாம் எங்களுக்கு புதிதான தகவல் தான். சொல்லுங்கள், அந்த முன்னேற்றத்தினுடைய செயற்பாடுகள் எப்படி இருக்கிற திட்டமிடல் பற்றி எல்லாம் உண்மையா இந்த யோகா சொல்ற மாதிரி எங்கட முதல் தாய் கம்பெனி வந்து 5A கம்பெனி. எங்கட தலைவர் டிலான் மாஸ் அவர்கள் முதலில் துவங்கி வைத்த கம்பெனி. அப்ப அதுல அடிப்படையாக முதல்ல துவங்கி நாங்கள் ஸ்டெப் வந்து தான் இன்றைக்கு ஒரு டியோ குரூப்பாக, ஒரு பெரிய குடும்பமாக நாங்கள் இணைந்திருக்கிறோம். அப்ப அதில் முதல் கட்டமாக இந்த 5Aக்கு முதலிடம்
இருக்கிறது. என்ன மாதிரியான முன்னேற்ற திட்டங்கள் ஏதாவது புதிதாக கொண்டு வந்திருக்கிறீங்களா? இந்த ஷேப்பே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. ஏன்னா போன முறை கொண்டு வரும்போது நீங்க கொஞ்சம் பெரிதாக கனமாக இருந்தது, இப்பொழுது கொஞ்சம் மெல்லிதாக இருக்கிறது, கையில் வேற ஒரு இது வைத்திருக்கிறீர்கள். சொன்னால் தீயணைப்பு கருவிங்கிறது எங்களுடைய வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு கருவி ஒன்று. நாங்க இதை பத்தி பெருசா பேசுறது இல்ல, யோசிக்கிறது இல்ல, பாக்குறது இல்ல. எங்களுக்கு கேஸ் சிலிண்டர் கண்டா கேஸ் சிலிண்டர் நினைவு வரும். ஆனா இந்த இதை பார்த்தா இது என்னான்னு பாக்குற அளவுக்கு, ஆனா எங்களோட உயிர்களை காப்பாற்றுவதற்காகவும் எங்களோட ஒரு சொத்துக்களை காப்பாற்றுக்காகவும் மிச்ச முக்கியமான ஒரு தீயணை கருவி இது. இந்த மாதிரி சின்ன ஒரு எக்ஸ்டிபிஷன் போதும் எங்களுக்கு ஒரு பஸ். இப்ப நாங்க காட்டுறோம், ஹைவேல எரியுது, ரோட்ல எரியுது, 3 வீலர்ல எரியுது, ஆனாலும் யாரும் இதை ஒரு 2000-3000 கொடுத்து எடுத்து வச்சுக்கல மாட்டாங்க. அப்ப எங்களுக்கு இது மாதிரி ஒரு கருவி ஒன்று, ஒரு 3500 மாதிரி லட்சக்கணக்கு கார் வாங்குறோம், கோடிக்கணக்கில் கார் வாங்குறோம். ஆனா ஒரு 3500 வாங்கி இது மாதிரி ஒரு கருவி ஒன்று வச்சுக்கிறது இல்லை. ஆனா இதுல இருந்து எங்க வாழ்க்கையை காப்பாத்திக்கலாம், ஒரு சொத்துக்களை காப்பாத்திக்கலாம். அதனாலதான் இந்த ஃபயர் அண்ட் சேஃப்டிங்கிறத நாங்க முன்னெடுத்துல வச்சிருக்கிறோம். அதனாலதான் இந்த கம்பெனிக்கு உயிர்கள் சொத்துக்களுக்காக எங்களால முடியுமான சேவைகளை கொடுப்பதற்கு தான் எங்களோட முக்கிய குறிக்கோளாக இருக்கிறது. சரி, மீண்டும் யோகா அண்ணாவிடம் புதிய டை ஒன்று அறிமுகப்படுத்தி இருக்கிறீர்கள். அதே நேரம் டியோ குரூப்புக்கான ஒரு சிக்னேச்சர் டியூன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்ப ஸ்டேஷனுக்குன்னா நிலைய குறியீடு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நீங்கள் ஒரு குறியீட்டு இசையை அறிமுகப்படுத்தி இருக்கிறீர்கள். அதை பற்றி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. இப்ப இந்த டை என்றது நாங்கள் ஏற்கனவே பல டைகளை அறிமுகப்படுத்தி இருந்தோம். இப்போ இந்த புதிய டை வந்து ஒரு நீல கலர், அதுல கீழே எங்கட டியோ குரூப் சிம்பிள் இருக்குது. இப்ப நாங்க டியோ குரூப் இந்த சிம்பிள் வந்து அங்க டைல கீழே இருக்கு சில்வர் கலர்ல. அந்த டையை நீங்கள் காட்சி திரையில பார்க்கலாம். இங்க பாருங்க, இந்த டியோ குரூப் அந்த சிம்பிள் அந்த அங்க டைல இருக்கு. இது அழகானது. வெள்ளை ஷர்ட் தான் நாங்க எல்லாரும் போடுவோம், வெள்ளை ஷர்ட். அப்ப ஷர்ட்டுக்கு இந்த நீலக்கலர் டை மிக அழகாக இருக்கும். இது எங்களுடைய ஹெட் ஆபீஸுக்கு சில்வர் கலர்ல அந்த எம்ப்ளம் இருக்கும். பிரான்சஸ் வடக்கு கிழக்கில் இருக்கிற பிரான்சஸுக்கு இதே கலர்ல இருக்கும். அது ஒன்று. அடுத்ததாக புதிதாக எந்த ஒரு நிறுவனம் செய்யாத விஷயம் இந்த குறியீசை ரிங்டோன். இந்த ரிங்டோன் வந்து மிக அழகாக வடிவமைக்கப்பட்டு சொற்களை எல்லாம் நாங்கள் திருத்தமாக பார்த்து உருவாக்கின ஒரு ரிங்டோன். அதனை நீங்க இப்போ பார்க்கலாம் திரையில. ஒரு 30 செகண்ட் 40 செகண்டுக்கு அது மிக அழகாக வடிவமைக்கப்பட்ட ஒரு மியூசிக்கெல்லாம் நாங்கள் நன்றாக யோசித்து தீர்மானித்த ஒரு விடயம் இது. இது எங்களுடைய வெற்றிக்கான இன்னொரு படி என்றே சொல்லலாம். நீங்கள் இந்த ஊடகத்தில் இருப்பதனால் அதிகமாக இது தொடர்பான விடயங்களில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். அதை பார்த்து விட்டு வருவோம். உங்களுடைய அதுல ஒரு இசை, அந்த இசை எங்களுக்கு பிடிச்சு கொண்டது. அந்த வசனங்களும் மிக அழகா இருந்தது. மிக ஒரு நோக்கம், ஒரு சக்தி வாய்ந்த பெயர், முன்னேற்றத்தை வழிநடத்தி விளையாட்டை மாற்றுகிறது. ஒரே குரு, உலகளாவிய வாய்ப்புகள். டேஓ குரூப். சரி, மிக அருமையா இருக்கிறது. இப்ப இதை பார்க்கல ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுகிறது. இந்த புத்துணர்ச்சியை ஏற்படுத்துவதுதான் இந்த குறியீசையினுடைய அடிப்படை நோக்கம். அந்த புத்துணர்ச்சியோடைய புதிய திட்டங்கள் பற்றி எங்களை ஆவல் படுத்திக் கொண்டே இருக்கிறீர்கள். வெள்ளவத்தையில் ஒரு இது வர போகிறது, பவுனிங் போறீங்க, அப்புறம் இது போறோம் அது போறோம். அடுத்த திட்டங்கள் பற்றி ஏன்னா இப்ப நீங்க கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்கு. என்னன்னா பெண்களுக்கான சிகை அலங்காரம் என்றது ஒரு தனி திறமை. அப்ப நாங்கள் இந்த சலூன்ல நாங்க வெள்ளவத்தில் இடம் பார்த்திருக்கோம். ஒரு 2 மாடி, அது 3 மாடியா மாறலாம், 2 மாடி இருக்கும். ஒரு மாடி நிச்சயமா சலூன் தான். அந்த சலூன்ல லேடிஸ் கார்னருக்கு தான் முன்னுரிமை. அப்ப லேடிஸ் இண்டேக்ல இப்ப நீங்க ஒரு சிகை அலங்காரத்துக்கு ஒரு ட்ரிம் பண்றதுக்கு எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 1500 ரூபாய் 2000 ரூபாய் தாராளமா செலவு செய்யக்கூடிய தன்மை பெண்களுக்கு இருக்கு. அதனால பெண்கள் லேடிஸ் கார்னரை வச்சுதான் நாங்கள் இந்த வியாபாரத்தை ஆரம்பிக்கிறோம். அதோட இந்த கிரீம் வகைகள், இந்த காஸ்மெட்டிக் கிரீம், அப்ப ஃபேஸ் ஸ்க்ரப், அதே போல ஃபேஸ் கிரீம்ஸ் எல்லாமே அந்த கிரீமை காட்டித்தான் நாங்கள் அந்த ஃபேஷியலை செய்வோம். அவர்களுக்கு தேவையான முக அலங்கரிப்பை செய்வோம். அப்ப அந்த லேடிஸ் கார்னருக்குரிய அந்த வேலைகளை நாங்கள் வடிவமைச்சிருக்கிறோம். அதுல எல்லாம் நவீன இயந்திரங்கள் வந்து சேர்ந்திருக்கின்றன. எனவே இதனை ஆரம்பிக்கிறது மட்டும்தான் எங்க வேலை. அடுத்தது ஜெம் அண்ட் ஜுவல்லரிக்கான லைசன்ஸ் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்ப நாங்கள் இனி பவுனிங் நாங்க அதை கீழ் மாடியில வைக்கலாம் யோசிக்கிறோம். அப்ப கீழ் மாடியில இருக்க இந்த 2 மாடியும் சேர்ந்து ஒரு பிரான்ச்சாவும் இயங்கும். அப்ப அதுல ஒரு பிரதிநிதி இருப்பார் எங்களுடைய நிறுவனத்துல, அவர் பிரான்ச்சாவும் இருப்பார். அப்ப பிரான்ச்சுக்குரிய வேலைகளும் நடக்கும், அந்த கிளைக்குரிய வேலைகளையும் செய்து கொண்டு சலூனும் இந்த ஜெம் அண்ட் ஜுவல்லரியும் 2ம் தனி அலகுகளாக இயங்கும். அப்ப எங்களுடைய குழுமத்துக்குள் வந்து சேருகின்ற 2 புதிய அலகுகள் சலூன், டியோ
சலூன் சொல்லுவோம், அல்லது டியோ சிலான் சொல்லுவோம். இந்த டியோ சிலான் ப்ராடக்ட்ஸ் தான். எனவே அதுக்கு டியோ சிலான் சலூன் சொன்னாலும் பிழையில்லை. அடுத்தது டியோ ஜெம் அண்ட் ஜுவல்லரி. அப்ப இந்த ரெண்டும் வந்து சேரும். அப்ப இந்த குழுமத்தில் இப்போது 7 பிரிவுகள் 7 உபபிரிவுகள் உருவாகிவிட்டன என்று நாங்கள் பெருமையாக சொல்லிக் கொள்ளலாம். அதுக்கான ஆரம்ப திறப்பு விழா பற்றி நாங்கள் உங்களுக்கு அறிவிப்போம். வசந்தன் டிவி நிச்சயமாக எங்களோடு அந்த நேரத்தில் இணைந்து கொள்ளும் என்று நாங்கள் நம்புறோம். அங்கே வந்து அறிவிப்புகளையும் செய்வதற்கு நாங்கள் சிலரை நாங்கள் அழைப்போம். வசந்தன் டிவியுடைய அல்லது ஐடியினுடைய அந்த ஊடக அனுசரணையை நாங்கள் அந்த நேரத்தில் எதிர்பார்க்கிறோம். அதே நேரம் விக்டர் ராம்சே அவர்கள் சொல்லுங்க, புதிய திட்டங்கள் தீட்டுவதற்கு அல்லது ஒரு விரிவுபடுத்தலை மேற்கொள்வதற்கு இந்த மாதாந்த கூட்டம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதே நேரம் செயற்திறனை மீண்டும் பரிசோதித்தல், நாங்க சரியான முறையில இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி, இது எவ்வளவு தூரம் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு கை கொடுக்குறது நினைக்கிறீங்க? எங்களுடைய கம்பெனில மேனேஜ்மெண்ட் டீமோட நாங்க ஒர்க் பண்ணக்குள்ள இந்த மாதத்துக்கு முதல் கிழமையில நாங்கள் ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணி மற்றவங்க கீழ் மட்டத்தில் இருக்கிறவங்க இருந்து மேல் மட்டத்துக்கு மட்டும் எல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். நாங்க அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு அவங்க கிட்ட இருக்கிற குறைகள், அவங்களோட நன்மைகள், பாராட்ட வேண்டிய நேரத்தில் பாராட்டுகள், அவைகளை நாங்க இந்த மாதத்திலும் முதல் கிழமையில் மேனேஜ்மெண்ட் மீட்டிங் ஒன்று வச்சு என்ற டியோ குரூப் இவ்வளவு காலத்துக்கு நாங்க மாதிரி ஒரு 1500 பேர் போல நாங்க எம்ப்ளாயிஸ்ல ஒர்க் பண்றோம். அப்ப அவங்களோட நாங்க கூடி அவங்களோட மோட்டிவேட் பண்ணி இந்த கம்பெனியை இந்த அளவுக்கு கொண்டு வரதுக்கு அந்த எல்லாமே செயல்பட்டிருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து இந்த வந்த பயணம் தான் இது வெற்றிகரமாக இன்றைக்கு உங்களோட நாங்க முன்னுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அதே நேரம் இந்த வேர் ஹவுஸ் பத்தி சொல்லியிருந்தாங்க. அந்த வேர் ஹவுஸினுடைய விரிவாக்கம், தரம், பாதுகாப்பு, அதை கட்டுப்படுத்தும் விதம், அந்த விரிவுபடுத்தலுக்கு அந்த வேர் ஹவுஸினுடைய முக்கியத்துவம் எப்படி இருக்கிறது என்று இவருடைய ஆபீஸ் அமைஞ்சிருக்கிறதே வேர் ஹவுஸ்ல தான். அப்ப நீங்க தான் அதை பத்தி சொல்லலாம், சொல்லுங்க. அங்கனைக்குல தான் மெயின் ஆபரேஷன் நடக்கிறது. எங்களோட ஏஎம்சி குடும்பத்துல எங்களோட டியோ குரூப்ல ஸ்பைஸ் எக்ஸ்போர்ட் பண்றது அன்னைக்குல இந்த கிழனில இருந்து தான் நாங்க எங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு லேசா இருக்கிறது. அதே மாதிரி தான் 5A எங்களோட ஒர்க் ஷாப் இருக்குது, எங்களோட ஸ்டோர்ஸ் அங்கதான் இருக்குது, அங்கதான் வேலைகள் நடக்குது. அதே மாதிரி ஏர் கண்டிஷன், ஏசி அதுகளும் அப்படித்தான். அதே மாதிரி காஸ்மெட்டிக் வேறையா குளிர்சாதன பெட்டிகள் வச்சு அங்கனைக்கிற நாங்க வச்சிருக்கோம். அங்கனைக்கிற தான் பாதுகாப்பா அதுக்கான தரமான டெம்பரேச்சர் வச்சு நாங்க அங்கனைக்கிற தான் அது பாதுகாப்பு. அப்ப அந்த அதுக்கு தேவையான அளவு டெம்பரேச்சரும் டியோபைட் இப்ப இந்த நாள் அங்கதான் ப்ரொடக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அது PHI அனுசரணை சர்டிபிகேட்டோட தான் அது நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க இருந்தாப்ப வருவாங்க பாப்பாங்க அது மாதிரி. அப்ப அந்த மாதிரி நான் சுகாதார முறையாக தான் செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் நாங்கள் செஞ்சுட்டு போறோம். அங்கதான் மெயின் இடமே கடை எல்லாமே அங்கனைக்கு தான் களஞ்சியம் எல்லாம் இருக்கிறது. அப்ப நான் இங்க மாதிரி முக்கியமாக அந்த கலனி ஸ்டேஷனுக்கு நான் மாதிரி வாக்கிங் டிஸ்டன்ஸ் யாருக்குனாலும் வரலாம் போகலாம். அது மாதிரி கிட்டியான ஒரு இடத்துல தான் நாங்க அமைஞ்சிருக்குது. வந்து போறது மட்டுமில்ல, தேவையான செயற்பாடுகளையும் பெற்றுக்கொள்ளுங்க. மட்டுமில்ல, இப்ப இன்னொரு விஷயம் நடக்குது. வவுனியா எங்கிட்ட ஒரு இடம் இருக்கு. அந்த லேண்ட்ல இருந்து வந்த விளைச்சல் பயிர் வந்து கோதுகளை அகற்றணும். அப்ப அதை மிதிச்சுதான் அதை காய வச்சுதான் அகற்றணும். அதுவும் நடக்குது அங்க வேஹவுஸ்ல. அப்ப அந்த பயிர் இப்ப பொதி செய்யப்பட்டு மார்க்கெட்டுக்கு அனுப்பப்படும். வெகு விரைவிலே நாங்கள் தம்புள்ள மார்க்கெட்ல ஒரு கடையை லீஸுக்கு எடுக்கிறதா இருக்கும். அப்ப எங்களுக்கு அதுவும் எங்களுக்கு ஒரு இன்னொரு வழிகாட்டலா இருக்கும். முடிச்சுகளை அவிழ்த்துக் கொண்டே இருக்கிறீங்க. இது ஒரு முடிவில்லாமல் போகணும். அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த ஆட்சேப்பில் ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்கிறீங்களா? ஏதாவது மேம்பாடு தெரிகிறதா? ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஆட்சேப்பு செயற்பாடுகளை தான் உங்களுடைய தலைமையில் நீங்க செய்துட்டு இருக்கீங்க. அதுல ஏதாவது மாற்றங்கள் வந்திருக்கு? விக்டர் ராம்சேக்கு நல்லா தெரியும். ஏனென்றால் இப்ப இது வந்து ஹையர் அண்ட் ஃபயர் என்ற பாலிசியை தான் நாங்கள் பின்பற்றோம். இப்ப நான் எடுக்கிறது இந்த கையால ஒரு ஆள் தெரிவு செய்யறது வெகு கஷ்டம். அவர் சொர்க்கபுரிக்கு போன என்ன இங்க எந்த புரிக்கு போயிட்டு வந்தாலும் அவருக்கு அந்த இது கிடைக்காது. ஆனாலும் ஒரு ஆள் எடுப்போம். என்ன இப்ப நாட்டில் இருக்க நிலைமைக்கு எங்களுடைய காஸ்ட் கட்டிங், செலவை கட்டுப்படுத்துறது ஒரு முக்கியமான யுக்தி. அப்ப கட்டுப்படுத்துறது மற்ற இருக்கிறார்களுக்கு கூட வேலையை கொடுக்கிறது இன்னொரு யுக்தி. இப்ப விக்டர் ராம்சே எடுத்துக்கொண்டா அவர் முகாமியாளராக இருக்கிறார். 5A பார்த்துக் கொள்றார். இடக்கொருக்க ஏர் கண்டிஷன் விஷயங்களை பார்க்க சொன்னா அதையும் பார்ப்பார். அந்த விளம்பர விஷயங்களையும் பார்ப்பார். அங்கேயும் ஒரு முகாமியாளர் இருக்கு. அப்புறம் சில வேளையில டாக்குமெண்டேஷன் பார்க்க வேண்டியிருக்கு. கன விஷயங்கள் இருக்கு, நிர்வாக விஷயங்களை பார்க்க வேண்டியது. அப்ப எல்லாம் தெரிஞ்சவர்களாக மாற்றும் பொழுது எங்களுக்கு இன்னொரு புதிய ஒரு ஆளுடைய அவசியம் குறைந்துவிடும். ஆனால் புதிய ஒரு ஆளை நாங்கள் தேவைப்படும் பொழுது எடுக்கத்தான் வேணும். எடுக்கும் பொழுது நாங்கள் சல்லடை போட்டு நியாயமா பார்த்துட்டு தான் நாங்கள் எடுப்போம். அதுக்கு நாங்கள் ஒரு ஊடக உதவியாளரை கேட்டிருக்கோம். அதுக்கு எங்களோட தொலைபேசி இலக்கத்தினூடாக பார்க்கலாம். எத்தனையோ வந்துட்டு அப்ளிகேஷன். நாங்க இன்னும் எங்களுக்கு மனம்
திருப்தி அடையலன்றதை தான் நான் வெளிப்படையா சொல்ல விரும்புறேன். எங்களுக்கு திருப்தி என்றது ஒரு உயர்ந்த பட்சத்தில் நிக்குது. லேசில் எங்களை திருப்திப்படுத்த முடியாது. நாங்கள் அந்த அளவுக்கு, ஏன்னா அதுதான் எங்களுடைய தரத்தின் முக்கியத்துவம், தரத்தின் பண்பே அதுதான். திருப்தியை நோக்கி பயணிக்கிறோம். ஆனா திருப்தி இல்லாமல் பயணிக்கும் பொழுது எங்களுக்கு தரம் இன்னும் கூடும். அதுதான் எங்களுடைய பாலிசியாவும் இருக்குது. சொல்ல போனால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு கொஸ்ட் கட்டிங் அப்படின்னா சொல்லலாம். ஏன்னா இன்றைய காலகட்டத்துல சர்வதேச ரீதியில் இருக்கிற சில சிக்கல்கள் ஒவ்வொரு நாட்டினுடைய ஒவ்வொரு இடத்திலையும் கொண்டு போய் தாக்கம் செலுத்துது. அப்ப ஆட்களை பல்திறமையோடு எடுக்கிறதும் ஒரு விதமான கொஸ்ட் கட்டிங் தான். அதை தாண்டி நீங்க உங்களுடைய நிறுவனத்தை பேலன்ஸாக கொண்டு போறதுக்கு வேற என்ன விதமான கொஸ்ட் கட்டிங்ஸ் செய்றீங்க அப்படின்றத பத்தி சொல்லலாம். காஸ்ட் கட்டிங் தான் உண்மையாவே. இப்ப நாங்க ஒரு டீம் ஒர்க் பண்ணக்குள்ள நாங்க ஒரு குரூப் உண்டு. இப்ப சொன்னா 7 கம்பெனிஸ் எங்களோட இருக்கு. நாங்க நினைக்கிறது 7 கம்பெனியும் நம்மளோட கம்பெனி. அதுக்கான என்ன உதவி வேண்டுமோ, ஃபைவேல நான் ஹெட்டா இருந்தாலும், ஏசிலேயோ, ஸ்பைஸ்லயோ, எம்சிலயோ என்ன வேண்டுனாலும் நாங்க ஒரு குரூப்பா வேலை செய்யறதுனால நான் இங்க மாதிரி அது ஒரு காஸ்ட் கட்டிங்காகவும் சொல்லலாம். ஏன்னா ஒரு 5 மேனேஜர்ஸ் விற்கிறத நாங்களே பொறுப்பா எடுத்து நாங்களே செய்யறதுனால தான் இந்த டியோ குரூப் இன்னைக்கு ஒரு இந்த அளவுக்கு வந்திருக்கிறது காரணமே அந்த டீம் ஒர்க் தான். ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப நாங்கள் இந்த fuel allowance இப்ப ஒரு சில வாகனங்களுக்கு கொடுத்திருக்கோம். அப்ப அது ஒரே பயணத்துல வேலையை செய்யற மாதிரி தான் திட்டமிடும். ரன்னிங் சார்ட் எங்களுக்கு தருவோம். இல்லாட்டி நான் சைன் பண்ண மாட்டேன். நேரா சொல்லுவோம், என்ன வெளிப்படையா சொல்லுவோம், தெரியும். அதாவது நான் பொருள் கொடுக்க மாட்டேன். நான் சொல்லுவேன், இந்த பயணத்துல என்னென்ன வேலை நடந்தது அவ்வளத்தையும் பார்ப்போம். சரி, திருப்திகரமான பயணம். அப்ப நாங்கள் சைன் பண்ணி அந்த fuel allowance கொடுப்போம். அப்ப இது ஒரு காஸ்ட் கட்டிங்ல மிக முக்கியமான ஒரு விடை. ரொம்ப நன்றி. இதுவரை நேரமும் இணைந்து இந்த டியோ குரூப்பினுடைய அனைத்து விதமான 7 பரிமாணங்களையும் பற்றி பேசியதற்கு தொடர்ந்தும் அடுத்த கிழமையும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி. தொடர்ந்தும் வசந்தம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் மக்களே. விடைபெற நான் என்று உங்கள் அன்பன் இவள் ஹாம்சன். நன்றி, வணக்கம்.